வாட்ஸ்அப் கைஸ், நீங்கள் பார்க்குறது கார்த்திக் தமிழ் கேமிங். இந்த வீல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெத் பார்க். இது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஹாரர் கேமாக. நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து சப்ப மேட்ருலாம் ஹாரர் கேமு. ஆனால் பார்த்திங்கன்னா இது பயங்கரமான ஹாரர் கேமா அப்படின்னா நான் விளாட வந்துட்டேன் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி வந்து ஹை வச்சுக்கலாம், மற்றெல்லாம் பக்கம் இருக்குது. அப்புறம் வீடியோ பேர மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கொடுத்துருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அபாண்டடான வந்து சர்க்கஸ் இருக்கான். அதில் வந்து ஒரு பயங்கரமான க்ளோன் இருப்பானாங்க கேஸ். அவங்ககிட்ட தப்பிக்கணுமா. அவன் வந்து சின்ன சவுண்ட் போட்டாலும் கண்டுபிடிச்சிருவானா. இந்த மொத்த சர்க்கஸை நீ சுற்றி போட்டால் தான் வந்து உனக்கு வந்து நல்ல நல்ல பொருட்கள்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே. ஓகே, பார்க். ஓகே, யாரும் நம்ம கதவு தட்டுறாங்க கைஸ். நிலா நல்லா இருக்கே. யாராது இன்னும் டோர் லாக் இருக்கு. எங்கள் கீ இருக்கான்னு செக் பண்ணுறேன். கீ இல்லை கைஸ். காசு வேறு எங்கேயும் இல்லை கைஸ். உள்ளே இருக்கான், போய் பார்க்குறேன். டாய் கச்சின் கைஸ். க்ளோன் கைஸ். க்ளோனு ஏய், இவன் நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் விட்ருக்கான். என்ன சேலஞ்சுனா, நான் இந்த கீ மட்டும் தரேன், நீ வேணால் முடிஞ்ச இந்த டெட் பார்க் கொடுத்து தப்பிச்சுக்கூடான்றான். அவ்வளோதான்றா. இருறா, உன்னை தப்பிச்சு காட்டுறேன் பாடுறா. இவனை நம்ம சேலஞ்ச் விட்ருக்கான். சேலஞ்ச் விட்ட வந்து என்ன ஆகிறா மட்டும் பாருங்கள். ஓகே, கீ கிடச்சிருக்கு. சைல்டு ரூம் கீயா? சைல்டு ரூம்ஸ் கீ. ஓகே, டெத் பார்க். இது எந்த டேரக்ஷன் பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது கைஸ். ட்ரெயின் டிக்கெட். இது ஒரு முக்கியமான பொருள். திரும்ப கட்சினா சிவன் தான் கைஸ்லாம் க்ளோனு. என்னடா மண்டே இது கொரியில் குரங்கு மாதிரி இருக்கு. ஐயா கேஸ், என்ன கேஸ் மண்டை அது காமெடியே இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போய் இந்த ட்ரெயின் டிக்கெட் போகிறோம். ட்ரெயினா? ஓகே, எங்கே இருக்குது வயசு? இங்கே இருக்குது கேஸ் ட்ரெயின். இடமே ஒரு மாதிரிக்கு. எப்படி ட்ரெயின் ஓடணும் மட்டும் தெரில எனக்கு. டிக்கெட்டை போடலாம். போடுறா டை போடுறா. இல்லைடா, இது டிக்கெட்டை வேறு போடணும்ல. அடா யாரா நீங்கள்? ஓகே கேஸ், எப்படியே போட்டாச்சு. இதுதான் நம்ம கேரக்டரா? கேஸ் செம்மையாக போதில்ல ட்ரெயினு. டே முடிச்சது கேஸ். நல்லா போகுதுன்னு சொல்லி வாய முள்ளடா, அதுக்குள்ளே எல்லா இடமும் வஞ்சிச்சு. சத்தம் கிட்ட வரும், வந்துடுவானோ. அங்கே போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துச்சோன்னே நம்ம எப்படியே எடுத்துன்னு கிளம்பிடலாம். இந்த கட்டையாண்டா எத்துன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பாலம் வந்து ஒஞ்சிருக்கும், அதை வந்து சரி பண்ணி போனோம். அங்கே தான் இந்த கொரில்லா குரங்குன்னு போயிருக்கான். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படி போயிருக்க முடியாது. ஆமாங்க ஸ்கூல். ஓகே, வாட்டர் பாட்டில். ஓகே கேஸ், இந்த வாட்டர் பாட்டில் எதுக்குன்னா, அங்கே ஒரு குதிரை வண்டி மாதிரி இருக்குதோ இந்த இடம் தான். இதில் வந்து ரத்தமாக இருக்கும், அது வந்து கழுவணும். தண்ணி ஊற்று. 3578. ஓகே, கோடு கண்டுபிடிச்சிட்டேன் கேஸ். நம்ம கோடு கண்டுபிடிச்சது தாங்காமல் ஆன் பண்ணி விட்டாங்க கேஸ். எனக்கு தெரியுது இவன் வேலை தான். உன்னை பார்த்துல பயமே இல்லைடா எனக்கு. ஆமாம் கேஸ், இவன் பார்த்து பயமாகவே இல்லை கேஸ். இவன் பயம் தான் வச்சுருக்கிறான். இவன் பார்த்து சுத்தமாக பயம் இல்லை கேஸ். பயம் இல்லை சொல்ல வந்துட்டாங்க கேஸ். ஐயோ கேஸ், இவனுக்கு காது நல்லா கேட்குது கேஸ். இவனுக்கு கொஞ்சோ பின்ன நம்ம பேசுறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவானோ. நவ் ஐ நோ த கோடு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் பில்டிங்கு போக போகிறோம். அதுக்கு தான் இந்த கோடு. சூப்பரு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறோன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே போகிறாங்க கேஸ் அந்த குரங்கு மண்டையா. சரி ஓடிடலாம். அவன் அந்த சைடு போட்டால் நம்ம சைடு ஓடிட வேண்டியதான். கேஸ் வராங்க கேஸ். கொரில்லா மாதிரி ஓடி வராங்க கேஸ். கொரில்லா மாதிரி தான் கேஸ் ஓடி வரான் இவன். ஐயோ வரானே. நம்ம என்ன பண்ண, ஸ்ட்ரெயிட்டாக கோடை போட்டுடலாம். கோடை நம்மளாம் போட தேவையில்ல, அவனே போட்டுப்பான். டச்சு கொடுத்தோம், அது அவனே போட்டுப்பான். ஓகே, போட்டுறான். அவ்வளோதான் கைஸ். அட்மினிஸ்ட்ரேஷன். இது ரொம்ப கொடூரமான இடம். எப்போ வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. கொடுக்குடா. நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். சூப்பர். வந்துடக்கூடாது. எங்கே இருக்கான்னு தெரியல. ஆமாம், இங்கே தான் மீனுக்குது. ஓகே, என்ன இங்கே இருக்கு? டேய்
ஈஸ் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் போட்டா ரத்தம் தெரியுது, சத்தம் வர கேட்டுச்சு. வருவாங்க ஈஸ், வருவாங்க ஈஸ். நம்ம கொண்டா இங்கே வெயிட் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா மாட்டினோன்னா மொத்தம் 6 டே தான். ஆனால் நம்ம ஒரு வாட்டி நான் வந்து ஒரு நாள் செத்தாலும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடும். போகலாம்னு நினைக்கிறேன். சரி கிளம்பிட வேண்டியதான். என்ன வந்தாலும் பார்த்துக்கண்டா, போட்டு போகலாம். அவ்வளோதாங்க பாடி லிபர்டேனியன். இது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ரெட்டில் மாதிரிலாம் இருக்கும் கேஸ். இது செம்மையாக இருக்கும், எனக்கு இதில் பிடிக்கும். ஓகே சிகருக்காங்க சிவம் என்ன பல்புல இருந்து கண்ணில் பயங்கரமாக கத்துறானே. ஐயோ என்னடா இவனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். கேஸ் உனக்கு என்ன ட்ரிக் பண்ணிச்சுக்கன்னு பார்த்தீங்களா? அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். பயங்கரமான சேஸாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். டே 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 எல்லாம் சேஸ்னால் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரிலாம் போடக்கூடாது தம்பி, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. கேஸ் சேஸ்னால் ஒரு த்ரில்லாக இருக்கணும், அதுக்குன்னு இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. ஆனால் கேவலமாக பண்ணுறானுங்க இவனுங்க. ஓடி எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ ஓடலாம் கேஸ். ஸ்பீடாக ஓடுறான், டைம் இல்லை. அவரை பின்னாடி தொத்தி நிற்கிறான். ஆமாம் விஷ், இந்த இடத்த தாண்டியே வர முடியாது. இந்த இடத்துல தான் ரெட்டுலாம் கேட்பாங்க. ஏன்டா இதெல்லாம் ரெட்டுலாம் கேட்டிங்கன்னா போக போக செம்மையாக இருக்கும். ஓகே இதோட ஹைட்டு கம்மியாக உட்கார சொல்கிறாங்க. அதுதான் அப்படியே போனீங்க நீங்கள். அப்படி ஏஞ்சிடக்கூடாது, ஏஞ்சாதும் மறைஞ்சு போய்டும். நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் போய்ட்ட அப்புறம் ஏஞ்சி ஓடணும். மாடல்ஸில் லாஸ்ட் சான்ஸ் இது நம்ம நோட் பண்ணி வச்சலாம், எப்போனா கேட்கலாம். கிஃப்ட் இஸ் தேர். என்ன கிஃப்ட்டு? டேய் எஸ் கிஃப்ட் இஸ் தேர்ன்ட்டு சீக்கிரம் கேஸ் பொருளை மண்டை மேலே போட்டு. யாரா இவன் சரியான கோளாராக இருக்கிறான். ஓகே சூப்பரு. ஓகே எக்ஸிட் இஸ் பிஹைண்ட். இது தெரியும் கேஸ், நம்ம பின்னாடி பார்க்காமலே போகணும். பார்த்தா வந்துடணும். ஓகே மினிமம் இது நான் ஸ்லைடு ஸ்க்ரூ ட்ரைவராமா. டெத் இஸ் த வே டு அவுட். இங்கே இருக்குது டெத். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க, அப்புறம் கேம் விளாடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிவ் அப் அப்படின்னா வந்து டிஃபீட்டு. ஏன்னா நிறைய பேர் யோசிக்க தோணாது. ஏன்னா கிவ் அப்னா வந்து அதை டிஃபீட் வந்து தோக்கடிக்கிறது. எதாவது குத்து வச்சுக்கணுங்க. சூஸ் டு டெத்தா க்ளோஸ் டு டெத். சாரி கேஸ் க்ளோஸ் டு டெத்தை தான் நான் சூஸ் டு டெத்துன்னு ஃபஸ்ட்டு. சாரி லாஸ்ட் சான்ஸ் கேஸ். அப்போ அங்கே பார்த்தோம்ல மாடல்ஸ் தான் லாஸ்ட் சான்ஸ். ஓகே போகலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் போயாச்சு. இங்கே ஏன்டா திரும்பி வந்து கேட்டிங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே ஓகே கீ எடுத்துக்கலாம். எப்படி தான் பேசியிருக்கான். ஹார்ட் பீட் துடிக்குது எனக்கு. ஐயோ கைஸ் ஹார்ட் பீட் துடிச்சதை வச்சு நான் வந்து முன்னாடி கணக்கு எடுத்துக்கிட்டேன். அவன் பின்னாடி வந்திருக்கான் கைஸ். இந்த ஹார்ட் பீட்டு நிறைய டைம் மாட்டி விட்டுருக்கான், நிறைய நல்லதான் பண்ணுது. இந்த ஹார்ட் பீட்டை நம்பவே முடியல கைஸ். சுபா ஏன்னா இப்போ வந்து முன்னாடி போகிறான்னு வச்சுக்கோ ஹார்ட் பீட் துடிக்கும், பின்னாடி வரானோன்னு ஹார்ட் பீட் துடிக்கும். அப்போ நான் எதானே நம்புறது. சுபா ஓகே இப்போ வந்து அதை யோசிக்க தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதியத்துக்கு போக போகிறோம். ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி போவோம் கைசியில். அது வந்து எப்படி சொல்கிறது, இருட்டாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு டார்ச் லைட் மட்டும் கொடுத்துருவானுங்க. அது வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே பின்னாடி வந்திருக்கான், பின்னாடி வரான். இதுக்குள்ளே அவன் வர முடியாது. எறது டார்ச் லைட் கொடுத்துட்டானுங்க, ஓப்பன் பண்ணுறோம். ஓகே இந்த இடத்துக்குள்ள அவன் அப்பப்போ வந்து போவான். அவ்வளோ டேஞ்சர் இருந்துச்சிங்கன்னா அப்போல்லாம் நான் சொல்ல முடியாது. இந்த இடத்துலேயே அவன் எப்போ வருவானே கண்டிக்க முடியாது. அந்த இடத்துலையாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் இங்கே சுற்றின்னு தான் இருப்பான். ஆனால் இப்போ வந்து எந்த இடத்த வருவானே கணிக்கவே முடியாது. அப்படி இருக்கும். இதை யோசிச்சு பாருங்கள். ஓகே தண்ணி வந்து நிறுத்தத்துக்கு நம்மளுக்கு ஒரு வால் தேவை. ப்ளஸ் வால் கச்சிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வந்துடும். அப்படியே போயிட்டு போச்சுடா. இப்படி போயிடலாம். போட பார்க்கல கிஷ், நல்ல வேலை பார்க்கலங்க. மாட்டி போன்னு நினச்சேன். வேறு மெசேஜ் போட்டு கொள்றாங்க.
பீட் தெரியுது. ஓகே, இந்த வாட்டி இந்த ஹார்ட் பீட் நம்புகிறேன். வெளியில் போய் தள்ளி விடாமல் தான் நல்லது. சுத்ரா. ஓகே, இது வந்து நின்றோம். இப்போ என்ன பண்ணலாம், உடனே போயிட்டு டே மாட்டி ஒன்றுனே பண்ணுறீங்களாடா, மாட்டி ஒன்றுனே பண்ணுறாடுங்க சொல்லுங்க. நான் தட்டியே உள்ள பேசுதா ஏன் காரணங்க. அப்படி தெரியுது சொல்லிட்டு அப்படின்ட்டு இந்த வாட்டி நான் நம்பலை. இப்போ புள்ளி சொல்லி விட்டுறாரு. ஓகே அவன் அங்கே போயிட்டான். என்ன பண்ண ஓடுறது இல்லைதான். சீக்கிரம் ஓடுறான். ஓடு எடுத்துட்டு ஓகே அப்படி தெரிஞ்சது சோபா. ஓகே சுடுங்க, ஏன்னா எப்படி இருந்தால் நம்ம வெளியே வந்தாகணும் அந்த இடத்துல. ஆனால் ஓகே விடுங்க, எல்லா பொருளும் எடுத்தாச்சு, அது இருக்குன்னு சந்தோஷம். இப்போ நம்ம திரும்பி அட்மினிஸ்ட்ரேஷன் போகணும். ஏன்னா கேட்டிங்கன்னா ஒரு டோர் இருக்கும், அதை வந்து இந்த க்ரோபர் வச்சு தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். இப்போ நான் அந்த இடத்துக்கு போயினுக்கிறேன். சூப்பர். இதெல்லாம் நம்ம க்ளோஸ் வந்துட்டோம் முடிக்கிறதுக்கு. இந்த கேமில் சேவ் கூட இருக்குது, ஆனால் நம்ம வந்து சேவ் பண்ணாமலே ஃபுல் கேமே முடிக்கலான்னு இருக்கோம். ஓகே, அப்புறம் வந்து இந்த டெத் பார்க்கோட பார்ட் 2 வேணுமான்னு கேளுங்க. அதான் இந்த கேமோட பார்ட் 2 கேட்குறேன். நெக்ஸ்ட்டு விசேஷமா லோடிங் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது கேஸ். ஓகே என்ன சொல்லிச்சு இப்போ இந்த டோர் தான் ரொம்ப ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே போய் நின்று தான் பார்த்தீங்கன்னா பாய்சன் இருக்கும். இதுக்கு நான் வந்து அங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அதுக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு தான் நீட்டை போட்டுக்கணும். கேஸ் வந்துட்டாங்க, சாவடிக்கு போகிறோம்னா என்ன மூட்டான் நல்லா நகரானே. கேஸ் விஷம் போக்க போட்டு விட்டாங்க கேஸ். ஐயோயோ டேய், நான் கூட நல்லா நினச்சேன் கேஸ். ஐயோயோ டே தோறடா டேய் யாரானுங்க நீங்க கேஸ் அந்த சைடு இருந்து கேஸ். போடா கேஸ், ஜஸ்ட் மிஸ்ஸு. சாப்பிட்றோம் கீழே குச்சிடும். எவ்வளோ கேஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோங்க கேஸ். பார்த்தீங்களா சைடில் போய் பாருங்க. என்ன கேஸ் இவன் இப்படிக்கிறான், விஷம் போக்க போட்டு விட்டாங்க விஷயம். வெளிப்போம். அதுதான் கேஸ், இனிமேல் இந்த இடத்துக்குள்ளே போத்தாவில் நம்ம. ஏன்னா நம்ம வெளியே தான் வேலை, பார்க்கில் தான் வேலை. எவ்வாடி கேஸ் இந்த இடத்துக்குள்ளே போகிறதே பயம். சிவன் இவ்வளோ கிரிமினலாக கேஸ் யோசிக்கிறான். அதில் இது இன்வென்ட்ரி வேறு, இது வேறு ட்ராக் பண்ணி போடுறது தான் மைனஸ் பாயிண்ட்டு இந்த கேமில். இதை ட்ராக் பண்ணி இழுத்து போடணுமா? கொஞ்ச நேரத்தில் விட்டுருந்தா செத்துருப்பேன் நான். ஓகே, இங்கே தான் ஒரு இடம். கேஸ் இந்த இடமா? இல்லை சேச்சா, இந்த இடமா இல்லையே. இந்த இடம் கேஸ், ஏன்னா இங்கே தான் ஒரு மீட் இருக்கும். ஓகே, மீட்டை வந்து எடுத்து பாய்சன் போட்டாச்சு, அவ்வளோதான் கேஸ். நம்ம பாய்சன் எடுத்துக்கலாம், பாய்சனான மீட்டை எடுத்துக்கலாம். எடுத்துன்னு போயிட்டு அவங்க நாய் இருக்குவாங்க கேஸ், ஆனால் காட்ட மாட்டானுங்க, அது குலைக்க மட்டும்தான் நம்மளுக்கு சவுண்டு மட்டும் தான் கேட்கும் கேஸ். ஞாபகம் மாலில் ஓட்டுவோமே அப்படி காரு, ஜாலியாக இருக்கும். நான் விளையாடிருக்கேன். இந்த டென்ட் ஆமாங்க கேஸ், இந்த டென்ட் தான் இருக்கணும். போகலாம் கேஸ், வாங்க. ஹார்ட் பீட்டாக துடிக்குது. இவன் இங்கே இருப்பானா? இல்லை கேஸ், இங்கெல்லாம் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த அது இப்போ சுத்தரும். அது இங்கே வந்து சிசரும், அப்புறம் வந்து இங்கே ஒரு லாக்கும் இருக்கும். இது வந்து தேவை. அப்புறம் இந்த கேமில் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி காட்டியிருப்பானுங்க, நல்ல மாரல் காட்டியிருப்பானுங்க. அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதே மாதிரி இந்த டென் தான் மிஸ். இங்கே வந்து சீசரை வச்சு கட் பண்ணோம். ஒரு இடம் இருக்கும். பார்த்துட்டான்டா. ஐயோ தோத்துறானே, கொரில்லா குரங்கு தோத்துறான். ஆனால் இந்த க்ளோனோட நம்ம வந்து ஸ்பீடாக இருக்கிறனால அவனால் வந்து பிடிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சுற்றி விட்டு வந்துட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் மனசிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், சுற்றலாம் வேணாம்னு நினைக்கிறேன். பின்னாடி வருவானா? இல்லை வரான். ஓகே, நம்ம என்ன பண்ண, சுற்றி விட்டே வந்துடலாம். சுற்றி விட்டு போயிட்டு கட் பண்ணிடலாம். இவன் கேஸ் கேம் பிளே சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தா தொல்லை பண்ணுறான்.
பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே நான் கிட்டத்தட்ட 5 ட்ரை எடுத்தேங்க. உண்மையை சொல்கிறேன், 5 ட்ரை எடுத்தேன். 5 ட்ரைலே முடிக்க முடியல. இந்த ட்ரையில் நான் கன்ஃபார்ம் முடிக்கணும்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது கைஸ். சூப்பர். வாங்க போய் கட் பண்ணிடலாம். கட்டிட்டு சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கடா. ஓகே, இப்போ நம்ம சர்க்கஸ்குள்ளே போயிட்டோம். சர்க்கஸ் உள்ளே போக முடியாது, அதுக்கு வந்து அதுக்கும் கோடு கேட்பானுங்க, அதை வேறு கண்டுபிடிக்கணும். வாங்க அப்படியே வழியாக போகலாம். ஓகே, பொறுமையாக போகலாம். என்னடா இது, எது சத்தம்லாம் கேட்குது கேஸ். என்னடா இது கேஸ், எனக்கு பின்னாடி எது சத்தம் கேட்குது. இந்த ஹெட்ஃபோன் போட்டிருக்கனால எனக்கு மட்டும் சத்தம் கேட்குது. ஓகே, வந்தாச்சு கிட்ட வந்தாச்சு. அதுதான் தான் எப்படி வந்துச்சுடா. இங்கே வந்து அலாம் இருக்குது. வேறு எதாவது இருக்கா? இல்லை, வேறு எதுவும் இல்லை. யூ வில் டெட் டே. அதான் நல்ல வார்த்தை போட சொன்னால் நீ செத்துருவன் போட்டிருக்கானுங்க டே. நீங்கள் ஓகே, ஸ்லைடு இந்த கோடு வார்த்தாவே. ஓகே, போகலாம். சீக்கிரம் போகிறோம். இப்போ நம்ம வந்து என்னடா இதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது ஒரு படம் மாதிரி சிடி மாதிரி இருக்குல்ல. இந்த கதை வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. ஸ்லைடு தான், ஃபோட்டோ மாதிரி கதை ஒரு இதில் வந்து ஃபிட் பண்ணி படம் மாதிரி காட்டுவானுங்க. ஃபோட்டோ தான் காமிப்பானுங்க, படம்லாம் காமிக்க மாட்டானுங்க. அந்த ஃபோட்டோ வந்து அதை போட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சீக்கிரம் போகலாம். இந்த கொரில்லா குரங்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து போகலாம். சூப்பர். அங்கே போயிட்டு இதோ இந்த இடத்துல தான் போடணும். தயவு செஞ்சு ஒரு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நெக்ஸ்ட் என்ன கிளைம் பாட்டில் போடணுன்னு சொல்கிறேங்க. எனக்கு என்னென்னு தெரில. இருங்க வராங்க. ஐயோ க்ளோன் வரானே. எஸ், கரெக்டாக போடலான்னு வரும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணேங்கிறாங்க. சிவன் மாட்டணும்டா. டே சோபா. எஸ், ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிறீங்க. எஸ், தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன் கேட்குறேன்னா எனக்கு என்ன கேம் போடுறது தெரில. நான் இன்னும் எல்லா வீடியோ சொல்கிறேன், போடவே மாட்டேங்க. ப்ளீஸ் கைஸ் போடுங்க. எனக்கு என்ன கேம் ப்ளே போடுறதே தெரில, குழம்பி போயிருங்க. ஓகே, சுற்றின்னு போகலாம். வராமல் தான் நிம்மதியாக இருக்கலாம் கைஸ். வேறு வந்து தொல்லை பண்ணிங்கதான். அதுவும் நம்ம எங்கே கரெக்டாக வேலை பார்க்க போகிறோமோ அங்கே வரோம். இந்த ஹார்ட் பீட் இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுறேன். அதுவும் இல்லைனா முடிஞ்சது சொல். ஃபஸ்ட்டு இதை போடலாம். ஓகே, இது வந்து செகண்ட் இது தெரியாமல் போட்டேன். என்ன போலிருக்கானுங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு டேஞ்சரான இடம், நீங்கள் வந்து இந்த இடத்துக்குள்ளே வராதிங்க. அதுவும் இல்லாமல் நம்பர் 3ன்னு கொடுத்துருக்கானுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லைடு. பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, இந்த ஊருக்குள்ளே வந்து எல்லாருக்கும் தலைவலி வந்திருக்கான், மாத்திரை சாப்பிட்டக்குள்ளே போகலையா, அதெல்லாம் சில பேர் செத்து கூட போயிட்டாங்கன்னா இதில் வந்து 4வது நம்பர் போட்டிருக்கான். சூப்பர். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு போடுறோம். எப்போறா ட்ராக் பண்ணி மில்ட்ரிலாம் வந்து இதை பற்றி சொல்லின்னு இருக்காங்களாம், எது பேசின்னு இருக்காங்களாம் வெப்பனை பற்றி. இங்கே ஒரு பெரிய மிருகம் இருக்கும், அந்த கொரில்லா குரங்கு பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு கன்னை பற்றி பேசினுங்கிறானுங்க. அதுவும் இல்லாமல் இது நம்பர் வந்து 7ன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு, கடைசி ஸ்லைடு தான். பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றியும் போட்டிருக்கானுங்க இவனுங்க. அச்சோ ஏய், ஸோ ஸ்லைடு நம்ம எடுக்க வந்துட்டோம். நம்மளை பற்றி இதில் போட்டிருக்கணும் கேஸ். ஸ்லைடு நம்ம எடுக்க வந்துட்டோம் கேஸ். அது வேறு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோ சரி இங்கே தான் இருக்கும் அந்த ஸ்லைடு. இங்கே இருக்கு கேஸ். சாரி கேஸ், எடுக்க வந்துட்டேன். ஸ்லைடை எடுக்கலாம், இது போட வேண்டியதான். கடைசி ஸ்லைடு என்னன்னா, ஒரு ஹெலிகாப்டர் வந்து ரோட்டில் வந்து இந்த ஊரில் வந்து ரோட்டில் வந்து லேண்ட் ஆகிருக்கான். எதுக்குன்னே தெரிலையா. அதுவும் மிலிட்ரி ஹெலிகாப்டரும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நம்பர் 18 போட்டிருக்கு இந்த சைடில். ஓகே, நல்லா கிளம்பலாம். இந்த நம்பர் எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு மேக்கப் இடம் மாதிரி பார்த்தல, இப்போ கூட அலாம் எத்தமே கைஸ், அந்த இடத்துல வந்து யூ வில் டைன்னு போட்டிருந்தல, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே கோடு கேட்டாங்களே, இதான் அந்த கோடு. நம்பரில் நோட் பண்ணியாச்சு. இந்த கேமில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா, நம்ம கோடு போட தேவையில்லை. இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, ட்ராக் பண்ணி போடணும். இதை மட்டும் இந்த கேமை திட்டிக்கிட்டானுங்க வந்து நல்லாவே இருக்கும். ஓகே போகலாம்.
போடா. இந்த இடத்துக்குள்ளே போகும்போது எனக்கு எதுவும் சவுண்டு கேட்டுனே இருக்குது கைஸ். நான் நின்னாலும் அந்த சவுண்டு கேட்குது. அவன் ஏதோ பின்னாடி வர மாதிரி கேட்குது. ஆனால் அவன் பின்னாடி வரல. ஆக்சுவலாக பின்னாடி வர மாதிரி கேட்குது. அதான் இன்னும் கொஞ்சம் பயம் பூத்துது என்ன. எப்படியோ வந்தாச்சு கைஸ். அதுதான் கைஸ் நம்ம கிட்டத்தட்ட கேமை முடிக்க போகிறோம். போடு போடு போடு. ஓகே உள்ள போகலாம் கைஸ். கேஸ் இந்த செயின் எடுக்க தான் கேஸ் இவ்வளோ பாடுபட்டிருக்கோம் நம்ம. 2வது செயின் கேஸ் கேஸ் கொரில்லா குரங்கு இருக்குல்ல வந்து இதை மூடி விட்டாங்க கைஸ். இன்னொரு சேலஞ்சு கொடுத்துருக்கான். என்னதுன்னா இவருக்கான வந்து கலராக ஓடி வருவானா. அவங்ககிட்ட நம்ம தப்பிக்கணுமா. ரொம்ப உக்ரமாயிட்டான் இவன். எத்தனை சேலஞ்சராக கொடுப்ப பாருங்கள். ஃபேஸை பாருங்கள். செம்மையாக கத்துறாங்க விஷயம். அதான் இப்போ ப்ளூ கலர் எந்த கலர்லேருந்து வருவான். எங்கேருந்தா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எங்கேருந்து வரானே தெரிலடா. அவன் இங்கேருந்து வரான். ஓகே ஒரு இடத்துல இருந்து லைட் வந்து ஆன் ஆகும். ஜஸ்ட்டு கேஸ் பின்னாடி பார்க்கவே இல்லை. வரான். ஓகே இப்போ வந்து இவனை சாவடிக்க போகிறோம் நம்ம. வந்துச்சு கேஸ். எதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம்னா எங்கடா அவனை காணோம். இங்கே இருக்காங்க. இந்த க்ளோனை வந்து இப்போ நம்ம உள்ளே கொண்டு வரணும். வா வந்துட்டானா. இப்போ வந்து இதை மூடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை மூடியாச்சு. எஸ் வந்து இவனை வந்து குத்தி கொல்ல போகிறோம். எப்படி கத்துறாங்க கைஸ். கத்துனா விட்டுருவேண்ணா. என்னை எவ்வளோ குடம் படிப்பேன் பார்த்தீங்க. இது என்னன்னா இவ்வளோ நாள் வந்து நடந்தது எல்லாமே கனவு. பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நம்ம கனவு கண்டுருக்கோம். என்னன்னா இவன் செஞ்ச ஒரு பாவத்துக்காக தான் வந்து இந்த கனவுலாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு மாரல் சொன்னது தான் அந்த மாரல். அதாவது வந்து நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. அதான் வந்து மாரல். பார்த்தீங்கன்னா இந்த கொரில்லா குரங்கு அது மாதிரி யாருமே இல்லை. நம்மளோட கனவு தான் இது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கனவு விட்டு தப்பிக்க போகிறோம். அவ்வளோதான் கைஸ். இதுதான் இந்த மாரல். அங்கே தப்பிக்கலாமா. செஞ்ச ஒரு பாவம் ஏதோ செஞ்சுருக்கான் இவன் பாவம். அதனால வந்து இதை வந்து இவன் அனுபவிச்சிருக்கான். சேர்ந்து நானும் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம போட்டு இதோ இந்த இடத்துல போகணும். லாக்கை போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம என்ன பண்ணோன்னா இதை போய் ஆன் பண்ணிட்டா போச்சு. அதான் பார்த்தீங்க. இது இழுக்கும் போது டமால் அவள் தான் வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான். சூப்பர். ஏன்னா இது என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த ராட்னு சொல்லுவாங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும் இருங்க. போடு அவ்வளோதான் கைஸ். தான் ஆயிடுச்சு. ஓகே கைஸ். அப்படியே சுற்றினே வருது. சூப்பர்ரா. நம்மளுக்காக இது நிற்கிது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஐபி மாட்டோம். நம்மளுக்காகலாம் நிற்கிது. அதுவும் திருப்பச்சு. பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த மாதிரி ஒன்றரில் இந்த மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஏறவே ஏறாதீங்க. ஏன்னா வந்து சில டைம் இது நெட்டு கழிஞ்சு ஊந்து நீங்கள் இறந்து கூட போகலாம். நிறைய டைம் நடந்திருக்கு இதெல்லாம். அது வந்து ஒன்றரில்காரங்க வந்து மறைச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே தயவு செஞ்சு ரைடில் ஏறவே ஏறாதீங்க. வேறு எதாவது ரைடு கூட ஏறுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ரைட்டில் ஏறவே ஏறாதீங்க. மேலே போய்ட்டு கீழே வர்றது தான். ஓகேவா. இது ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே மேலே போயின்ட்டுருக்கோம். ஓகே மேலே போயினே இருக்கோம். வந்தாச்சா. வரப்போகிறோம் கேஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடந்து எல்லாமே கனவு. இப்போ நடக்கிறது கூட கனவு. நம்ம பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இல்லை. அதுதான் சொல்ல வரானுங்க. பார்த்தீங்களா இது கூட இல்லை. நம்ம இப்போ நிஜ உலகத்தை தேடி நம்ம ஓடினு இருக்கோம். அதுதான் சொல்கிறானுங்க. ஏன்னா நிஜ உலகத்தை தேடி ஓடினுக்கிறோம். அங்கே ஒரு டோர் இருக்கா. அதுதான் நிஜ உலகம். சூப்பர். வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான். இதுதான் நிஜ உலகம். என்னடா நிஜ உலகம் சொல்லிட்டு ரூமை கட்டுன்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் இல்லை கைஸ். இங்கே ஒரு மிஸ்ஸிங் இருக்குன்னா அலாரம் இல்லை. அதுதான் போய்ட்டு நம்ம கேரக்டர் வந்து தூங்க போகிறோம். ஏன்னா வந்து இவ்வளோ பேர் இது பண்ணியிருக்கோம். ரெஸ்ட்டு தேவையில்ல. படுக்கணும். ஓகே அப்படியே தூங்குறாங்க கைஸ். ஓகே என்ன ஆகுது. ஒரு இருட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா அலாம் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு காலில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் வெளிச்சமாக இருக்கா. இதாக பார்த்தீங்கன்னா நிஜ உலகம். அதான் காட்டுறானுங்க. பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொடூரமான நைட் மேர்லேருந்து தப்பிச்சு நம்ம பார்த்திங்கன்னா உண்மையான உலகத்துக்கு வந்துட்டோம். காக்கா குருவிலாம் கத்துது. எந்த தெத்து பார்த்தீங்கன்னா வெயிலில் விடிஞ்சிருச்சு இன்றைக்கி.
ஓகே அவள் தான் கேஸ் கேம் முடிஞ்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகணும் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் கேட்டுச்சு பாய்.